அதானே. ஏய் இல்லடா நம்ம நாட்டுக்கு 2 டான்ஸ் வந்திருக்கு. டான்ஸ் எப்படி வாத்தாமல ஏண்டா எவ்வளவு ரப்பு இருந்தா ஒரு பொம்பளை எவ்வளவு ரப்பு எடுத்து பேசுவோம், ஒரு ஆம்பளை எழுத்து தெரியும் பேசிக்கிறியா? பெரிய சர்வர் மக ஓட்டகாசு முண்டை மேடை அடக்குற வாத்தியாடா. என்ன போய் நல்லா இருக்கீங்களா? அடி ஆத்தி இதெல்லாம் பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமயமா இருக்கு. எல்லாம் வேற கெட்டப்புல பார்த்துட்டு இந்த கெட்டப்புல பார்த்தோன்னே எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னையா ஜெயரமேஷ் உங்களை தான் கூப்பிடுறேன். வேற ஒண்ணும் இல்ல, டீ கொண்டாந்து கொடுத்தாரு. டிக்காசன் நிறையா இருக்கு, பால் இருக்குமா? பால் பின்னாலவா பீச்சு தரேன் மூதேவி. இப்பதான் வந்திருக்கிற பால் கேட்கிற அண்ணன் கேட்டாரு, அதனால அண்ணன் அவன் கேட்பான. அவன் எனக்கு என்ன முறை தெரியுமா? தம்பி முறை. ஒரே அடி. நானும் உங்களுக்கு தம்பி தானே. சார் வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கமா போட மாட்டிருக்கணும். இங்கே அமைந்து கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரூர் அண்ணன் ஏஎஸ் மணியண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாக வேற ஆளு மாதிரி இருக்கு. ஆமா எல்லாம் ஒரே கெட்டப்ப வந்தா மக்களுக்கு போர் அடிச்சு. இல்லனே வித்தியாசமா இருக்கா? நான் சொல்றேன் விளையாக்கா. எப்பயும் காலையில தான் பாவாடை சட்டையோட வரும். இன்னைக்கு இப்ப பாவாடை சட்டையோட வருது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமில்லாம வந்து. ஏய் மான கடப்பையில உனக்கு என்னடா வேணுமோ? அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு அன்பு இளைஞர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கணும். 5 பேராப்பா நல்லதை மட்டும் போடுங்க. சாமி எல்லாம் ஊமை குத்தாவே குத்துறாங்க. 286 கமெண்ட் வந்திருக்கு. அது என்ன மட்டும் கழுவி கழுவி ஊத்துறது உட்காந்துருக்க சூத்து ஊத்தி அவனே மொத்தமா கழுவி ஊத்துறாங்க. சரி ஆரம்பிச்சிடுமா? எப்படிங்க எனக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு நீங்க 4 பேத்துக்கு எடுத்து வச்சுட்டு வாயை பிடிச்சி இழுக்கட்டும். முதல்ல பாக்கு வெத்தரையா போடுற பாக்கு வெத்தரை உன் கொட்டை பாக்கு இதோட தெரிக்கணும்டா. உனக்கு தெரிக்கணும். சோளங்குரி தொங்குராஜுக்கு இதோட தெரிக்கணும். முதல்ல சோளங்குரி தங்கராஜ் அக்குமாருக்கு லூசு முட்டோன்னு வாயில வாழைப்பழமா இருந்துச்சு. நல்லா சொல்லுங்க. நீ எல்லாமே சொல்லுவேன். ஆமாக்கா லூசு முண்டைன்னு சொன்னது உண்மைதான். மக்கள் முன்னாடி கேட்டு பாரு. நான் உடனே சொல்லிட்டேன் எங்க அக்கா அப்படிலாம் பேசாத, எங்க அக்கா நல்ல முண்டை தான்டா சொல்லிட்டேன். அப்புறம் என்ன இதுக்கு மேலயா? நீ சிவபெருமான் பக்தனாடா. உன் கொட்டையே சரியில்லை. நீ உத்ராஜ கொட்டை மாலை போட்டுருக்குற. உனக்கே வலிக்குது. மூடிக்கிட்டு வாசிட ஆடு சொல்லி அடி பெண்ணடி அடி செல்ல நடத்தி அடிதான் அடி சொல்லி அடி பெண்ணடி அடி செல்ல நடத்தி அடிதான் அடி சொல்லி அடி பெண்ணடி அடி செல்ல நடத்தி அடிதான் அடி சொல்லி அடி பெண்ணடி அடி செல்ல நடத்தி அடிதான் அடி
பதியே பார்த்ததில்லை. மாமா நீ சொல்ல கேளு சொன்ன கொடு சொல்லி கொடு சொல்லி கொடு. தண்டி ஏன்டா விளக்காத வைக்கிறேன் நானா கிடைச்ச உங்களுக்கு கொண்டா அப்படியே சூத்து ஊத்தி போயில நல்லா மைக்கு நல்லா கிடைச்சோன்னா நல்லா புடு புடுன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குற. ரெண்டு ஒரு வரையும் பாடிட்டு உள்ள ஓடிப்பலான்னு இருக்கியா? உன் காலை உடைச்சிரும் பாத்துக்க. நீ என்னடா என்ன காலை ஒடிக்கிறது? வந்திருக்கான் பாரு வெண்ண சோளங்குறி தொங்குராஜ் அவனை ஒடிக்க சொல்லு. அது பெரிய மம்மா கொடுக்கா அவன் சொல்லணுமா? அந்தமா முனிவர் உரை இதுக்குள்ளதான் அடக்கம். அவன் எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் சரி. என்ன நம்ம மயங்கிட்டாரா? என்னப்பா நான் மயங்கலப்பா. எதையும் பாக்குறியாடா? இல்ல பாவாடைய தூக்கிச்சேன் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. நீ பார்த்ததே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு ஜட்டி பாடியோட வந்து ஆடுவேன். மூதேவி மூடிட்டு பெட்டிய வாசினா முதல்ல. நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி சுள்ளங்குடி ஜெயராம சார் கூட பாடி ஜெயிக்கணும். இதுவரை நான் பாடுற பாட்ட பூரா வாங்கி வாங்கி பாடினார். இப்ப அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அக்கா செக் பண்ண போறேன். இவர் நல்லா பாடி ஜெயிச்சுட்டாருன்னா ஏன் கப்பு உனக்கு தான். அடே தம்பி வேணாம்டா ஓட்ட கப்புடா. இல்லனே ஓட்ட கப்பா இருந்தாலும் பரவாயில்லனே. அக்கா கப்பு நல்லா இருக்கும்ல. எதுக்கு துணிச்சிட்டியாடா? அக்கா கப்பு நல்லா இருக்குன்னு உனக்கு அப்புறம் தெரியாதா? அவர் சிஞ்சாக்கார் சொன்னாரு. என்ன பண்ணாலும் பாடுவீங்களா? பாடுறது உங்க ஸ்டைலுக்கே நாடுவேன். தம்பி ஏத்தியா கொஞ்சம். எனக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு எனக்கு வாயை பிடிச்சி இழுக்கட்டு எடுத்து வச்சு விடு. ஹலோ 1 2 3 டெஸ்டிங். ஹலோ சூப்பர். என்ன சூப்பர்? என்ன இதையா பார்த்த சூப்பர்ங்கிற இழுச்சா புண்ணாக்கு. இப்ப தேன் முதல்ல காமிக்கிற சூப்பர். பொண்டாட்டிய வர்ணிக்காத. அடுத்த பொம்பளை மட்டும் சூப்பர் அச்சு இருக்கு பொச்சு இருக்குன்னு சொல்லு. என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சு பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாட்டம் தருவாளோ மனமே தத்தை வருவாளா முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் போல கோல சோழ கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சு பூமஞ்சம் தருவானோ தங்க தேராட்டம் வருவானோ இல்லையே மாற்றம் தருவானோ. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போனாளா. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ. ஓடி அருவி கொட்டுதே அடி உண்மையில அதை தேடி உசுர முட்டுதே உன்னால
மனசோடு தொலை போட்டு என்னையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே முடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே உசுருக்குள் உன் பேர எழுதி வச்சே உன் மூச்சை மூச்ச சேர்த்து தச்சே உன் மேல மட்டும்தான் ஆசை வச்சே எங்கிட்ட என்னடா பேச வச்சே கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே உங்கூட கொஞ்ச நாள் வாரி கூட்டிக்கிட்டு போனான் என்ன ஒத்தையில நீ போனாது நியாயமா உன்னுடனே நான் வாரி ஒரு போதமா நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேனாரம்மா நீ வாயான்னு சொன்னாக்க வாரேண்டி ஆதாரமா கருவ காட்டு கருவாயா காலமெல்லாம் வருவாயா முத்தம் கொடுக்கும் ஒரு மாயா காலமெல்லாம் வருவாயா அடியே என்னடாகும் நீயும் பாடுறே அழகா உள்ள பொண்ணு சாமி ஆடுறே வக்கனைய பார்க்கிறே அம்புகளை கூட்டுறே சக்கரைய சாதம் போல ஊட்டுறே நீ சக்கரைய சாதம் போல ஊட்டுறே மறக்குமா கருமலை காட்டு மறக்குமா அலைகளே எழுந்திருக்க போது கிடக்குமா மருவும் போகை பிரியுமா மறுவழியில பாவமா மதுவில் நீந்த கலக்கமா மடியில் ஏந்த தயக்கமா மயக்கமா 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 ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர்வானே பூக்களில் உன்னார் சத்தம் அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இதை தாங்குமா என் நெஞ்சம் ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை நான் கொடுத்தேன் மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா அழுங்குற குழுங்குற ஒரு ஆசை நெஞ்சில அதுங்கிற இதுங்கிற ஒன்னும் பேச தோணல நடையா நடந்தே கிடையா கிடந்தே சினுங்கிற மினுங்கிற தழும்பூன்னு தழும்புற கண்ணை காட்டு போதும் நிழலாக நானும் வாரேன் என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரேன் காதலோடு எழுதவே கவிதை எழுதவே காதலோடு எழுதவே கலந்து மகிழவே கண்ணதாசன் எழுதவே கவிதை எழுதவே மாடிவும் தீரும் முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி வைக்கோல் போருக்குள்ளே என் வயரம் துளைந்ததடி அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலி சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே என்னவோ என்னவோ என் வசனானிலை என்ன நான் சொல்லவோ என்னிடம் வார்த்தை இல்லை நீதானே புஞ்சாதி நானே உன் சரிபாதி அண்ணா அவனா கண்ணக்கர
சகலகலவலம் என்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் சுப்ரீம் ஸ்டார் யாரு சோளங்குருணி தொங்குராஜ். தங்கராஜ் ஏன் பின்னணி பாடகர் நீங்க ஜெயரமேஷ் அவர்கள் ஒரு நடன மங்கை சரி ராதா செல்வி அவர்களை அக்குமாருக்கு லூசு முண்டனோன உன் வாயில என்ன கேரளா நேந்திரமா இருந்துச்சு உலகம் மாதிரியே நல்ல முண்டேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல ஏன் வேணும் உங்களுக்கு? இந்த பேச்சு பேசாதடா அத்தை தரத்தியமுடா. நான் சொல்லல, அண்ணன் இருக்காரு. பாடுனாலும் வாங்கி பாடுற, பேசினாலும் வாங்கி பேசுற, தரத்தியம் சொன்ன. ஏன்டா அப்படி பேசுற? அவர் சொன்னார், அவன் சொல்லவே அவன் சும்மா தான் இருக்கிறான். இப்படிதான் சும்மா இருக்கிற ஆளுகளை பூரா அவன் சொன்னா இவன் சொன்னா கிளப்பி விட்டுறது. அப்புறம் பின்னால ஊமை குத்துவாங்க. அந்த களவாணி முண்டைய கால உடைச்சோம்னா நீ சரியாகுவ. அதனால அழைப்போமா, இன்னைக்கு போட்டிக்கு தயாராயிட்டு. இதுவரை என்னை ஏதாவது ஒரு ரூபத்துல பார்த்திருப்பீங்க. வாய மூடுற உன் மிருதங்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன். ஏறுமடா, வாழ்க்கை என்பது ஏறத்தான் வேண்டும். ஏறாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு குங்குமம் ரொம்ப நிறைய வச்சிருக்கேன். என்னக்கா? என் கணவர்மார்கள் பூரா நல்லா இருக்கணும். உன் கணவர் பூரா நல்லா இருக்குன்னா 4 கிலோ குங்குமம் வாங்கணும். அப்ப பெட்டிக்கார எத்த தண்ணி குங்குமம் வச்சிருக்கான், நீ எதுக்கு பாக்குற? சாமி சாமி இல்ல, உன் பொண்டாட்டிமார்கள் நல்லா இருக்கணும். யூடியூப்ல போட்டு விடுப்பா முதல்ல. என்ன பார்த்தா சொல்றீங்க? சித்தாட கட்டிக்கிட்டு செவத்தோர சாத்துக்கிட்டு குத்தாம குத்துறாரு ஜெய்பாண்டி கொத்தனாரு. குத்தாம குத்துறாரு. எந்த ஊர் கொத்தனாரு? தூத்துக்குடி கொத்தனாரு. வாயில கொத்தனாரு பாடுறா முதல்ல. சித்தாட ராமநாட்டு கொத்தனாரு செவத்தோர சாத்துக்கிட்டு குத்தாம குத்துறாரு. அதானே. இல்லடா, நம்ம நாட்டுக்கு 2 டான்ஸ் வந்திருக்கு. ஏண்டா எவ்வளவு ரப்பு இருந்தா ஒரு பொம்பளை எவ்வளவு ரப்பு எடுத்து பேசுவோம், ஒரு ஆம்பளை எழுத்து பேசிக்கிறியா? பெரிய சர்வர் மக ஓட்டகாசு முண்டை மேடை எடுக்கிறா வாத்தியாடா. உனக்கு எனக்கு போட்டி போட்டு பாப்போம்டா. ஏய் வாமா மோதி பாப்பா. நீ என்ன ஒரு ஆளு? இன்னைக்கு சோளங்குருணி தொங்குராஜா, ராத்திரி குத்து ராதா செல்வியா, இல்ல புதுக்கோட்டை ராதா செல்வியா? வா பாப்போம். பாக்கதான் மக்கள் காத்திருக்காங்க. உன் கெட்டப்புக்கு என் கெட்டப்புக்கு ஒரு வித்தியாசம். வா பாத்துக்குறோம். நீ ஆம்பளை மாடு, சரி, நான் பொம்பளை மாடு. நம்ம 2 பேத்தையும் மந்தையில விட்டுட்டாங்க. சரி, எந்த மாடு ஜெயிக்குதோ அந்த மாட்டுக்கு பரிசு. என்ன? நான் ஆம்பளை மாடு ஜெயிச்சிருவேன். எதை பிடிச்சி? நீ எங்கிட்ட ஊர்மையா போயிட்டு எனக்கு பயமா இருக்கா? ஊரு மேஞ்சாலும் கரெக்டா உன் வீட்டுக்கு கரெக்டா வந்துடுறா. முள்ளம் பன்றி ஒழுக்கமா பேசுற, ஒழுக்கம் கட்டவனே. அப்படி ஆள் இருக்க வாய் சரியில்லையடி. வாய் உள்ள புள்ளத்தான் போட்டியில பதக்கம் இருக்காங்க. முதல்ல போட்டியில பதக்கான நீ பதக்கானு தெரியலையே. என்னகிட்ட போட்டி வச்சுக்காத. எவனா இருந்தாலும் என்னகிட்ட அடிமைதான் முதல்ல ஞாபகம். எமனுக்கு கூட நாங்க பயப்பட மாட்டோம். உன்ன போல உம்மனுக்கு தான் ரொம்ப பயப்படுறான். எமனுக்கு கூட நீ பயப்படாத. சரி, அந்த எமனை புள்ள பக்கம் வைக்கிறவள நான் தாண்டா வெங்காயம். உலக லோக்கலா இருப்பான் அவளேரா. பொம்பளை கொஞ்சமாவது வாய் அடக்கமா பேசுறா தானே நல்லா இருக்கு. தன்னடக்க முக்கியமாடா. உழைப்பின் வர்க்கமே பெண் வர்க்கம். பாரு எவ்வளவு வயசாச்சுன்னு பட்டாணி வித்து குடும்பத்தை காப்பாத்துது. உன் வர்க்கத்தை பாரு. பொம்பளை எப்படா காலத்துக்கு முன்ன போலாந்துக்கிட்டு உக்காந்துருக்கிறது. ஆண் வர்க்கம் அப்படி கிடையாது. ஏதோ ஆட கிழிஞ்சு நாங்க தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாப்போம்டா யாருக்கு கிழியுதுன்னு இப்ப தெரியும்டா. பாப்போம். அதுக்கு நாட்டு போற ஆளு கிடையாது. இந்த பேச்சு என்கிட்ட பேசாத. என்ன பழக்க வழக்கங்கள் வேற, சரி, தொழில் வேற. நீ என்னகிட்ட தொழில் பண்ணணும்னு நினைச்சுக்க உன்னை தொழில் அடிச்சு விட்டு போயிருவேங்க. நீ தொழில் அடிச்சா உன் தொழில் நாத்த நட்டு விட்டு போயிட்டே இருப்போம். போமா. நீ இருக்கிறது 100 கிலோமீட்டர் இல்ல, நான் இருக்கிறது 200 கிலோமீட்டர் இல்ல. 200 100 வா மோதி பாத்துக்குறோம். நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா? நான் அந்த போட்டியில தோத்துட்டேனா என் சிவப்பு சட்டை போட்டிருக்க சிங்கம் அம்மனை கட்டையா சுத்துவான்டா. யாரு இந்த ஆள் அம்மனை கட்டையா சுத்தி இருக்கிறல்ல கண்ணு ஓகத்துக்க. உனக்கு இழிப்பு மயிர் வேற. அப்ப ஏதோ டீலிங் மயிர் ஓடிக்கு இருக்கு போல. சூப்பர்னு சொல்லியல. நான் தானே சூப்பர். அப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். சட்டியோட சுத்து பாப்பா. அப்படியே நீ கூட சேர்ந்து சுத்து. புளு புளு இருக்கு. ஆளு மண்டைய பாரு. நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு சப்போர்ட் வர. மண்டைய பார்க்காதடா. தள்ளி பாரு. சரி தேர் எப்படி முண்டையா இருக்கா? பட் நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. உங்க இது அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் நானும் உன்ட சொல்றேன். ஆல் ஸ்மார்ட்டா இருக்கற, சுப்ரீம் ஸ்டார் சூர்யா மாதிரி இருக்கற. சரி, உன் அழகெல்லாம் ரொம்ப ட்ரைனிங்லாம் சரியா தான் இருக்கு. சரி, ஆனா உன் பேச்சு வார்த்தை உன் பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஆம்பளை பொறுத்தவரை நாங்க சத்துக்கிட்டே இருப்போம். நாங்க கத்தி எங்களோட காரியம் கூட புரியிட்டு போயிட்டே இருப்போம். எந்த கத்தி காரியம் பண்ணுவ? கத்திராப்பா மோதி பாப்போமா. மோதோம்டா. என்னத்த மோதி கிழிக்க போற? என்ன புடி புடிங்கி போற? அம்மா கரையில உட்கார்ந்துச்சான் கோர. இவங்க அத்தாவுக்கு இத்தத்த பெரிய சாரணாகல. சரி, எவனோ சொல்லி கொடுத்து விட்டா இங்க வந்து கத்தி கிடுத்துறா. ரோட்ல வச்சா மோட்டார் வண்டி, சைக்கிள் வண்டி மூடிக்கிட்டு உள்ள ஓடி மோட்டார்
வந்து வர்ற தொடைய பத்தியா தொடைய பத்தியாடா உன் தொடைய பார்த்தாலும் புழு புழுன்னு இருக்கு குளத்துல கிடக்குது கழுத்து இப்பத்தே ஒருத்தி செருப்படி வாங்க சும்மா ரையா சோளம் குர்னியா சொல்ற வெள்ளங்காத முண்டியா இருக்கால இப்படி பேசி நான் இருக்கிற பொம்பளை செருப்படி வாங்கறதுக்கு அண்டங்காக்காக்கு மண்ட வருஷம் அந்த ராதா செல்விக்கிறியா அர்ரா அர்ரா நம்ம சகலடா நீ அவனங்க ஒக்கா மக்கா எதுக்கோ ஏமாந்துட்டான் சண்டால நல்லா தானடா உள்ள வந்து வாடா 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 வா அடே ஜெயராஜ் நம்ம சகலடா வாடா ஒரு பெண்ணுக்கு ஒரு பொம்பை ராங்கெடுத்து பேசாதுன்னா கேட்டியாடி ரோட்ல நிக்குது வேம்பு ஓடு மீன் ஓட்ட உரு மீன் வரும்பளவு வாடி நினைச்சா கொக்கு நோத்தா புடிச்சற போய் நக்கு நீ என்ன ஓத்தாமடா ஏண்டி கேட்டாலே ஒரு கேள்வி உன்னை செஞ்சு விட்ட படு பாவி ரோட்ல நிக்குது வேம்பு நடுவுல போகுது பாம்பு ஏலே ஜெயராஜ சொல்லி வச்சுக்கடா மரியாதை எடுத்து மானத்தை வச்சு புரிய வந்துக்க என்னத்தல மானத்தை கெடுக்க போற மல்லாரி பயல ஓடி இழுச்சா சிரிக்கி பரியாரத்துக்கு பர்த்துக்கு அந்த பயல ஓடி ஆம்பளட்டுக்கு ஆகட்டி கொடுத்தவள ஓடி முட்டைகோசுக்கு முந்திக்கிட்டு வந்தவள இடியாப்பத்துக்கு இழுத்துக்கிட்டு கிடந்தவன பேசுறா யாரு ஊமைய குடிக்கி பேசுறா என்னடா அது லிட்டர் என்ன விலைவத்துக்கு இருக்கு அதை குடிக்கின்றாடா களவாணி முண்டா அடே ஜெயராஜ் அதை விக்கிறாங்கடா உனக்கு தெரிய மாட்டேதுடா அது இதுலலாம் வருதுடா அப்படி பேசாதப்பா அதுல அன்னைக்கு உப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு அதுக்கு உப்ப குறைச்சுக்க பொம்பளை இம்புட்டு வாய் பேசாத இப்படி பொம்பளை எழுத்து பேசுறேன்னா உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3 நாளே புரிச்சங்காரே இதுல மச்சு வரட்டுங்க மெதிடா அண்ணே எக்ஸ்ட்ரா ரீட் இருந்தா உன்னை சொல்லி விடுனே மிதிடா வெக்கத்தினி முண்டியா இருக்கா வெக்கங்கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலே என் சித்தப்பன காணலையே அடப்பா சித்தப்பன காணலையேன்னு ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதா இவன் 52 அருகாமணி அடுக்கிக்கிட்டு சொன்னாலாம் நான் அதை போட்டுச்சு அறுப்பனா இதை புடிச்சு அறுப்பனா அம்மாத்துக்காரி பணியார வைக்க போய் இந்த ஊருக்கு அம்மா கரையில உட்காந்துக்கிட்டு என் பணியாரத்தை காணலையே என் பணியாரத்தை காணலையே பணியாரம் நல்லா இருக்கா உருப்பிட்டுருவேன் வேலைக்கு ஏமாந்துரா அதாவது பணியாரங்கள்ல ஊசி போன கருப்பட்டி பணியாரம் இந்த பத்தினி பரதேசம் போனாலாமடா ஜெயராமேஷ் இந்த பத்தினி பரதேசம் போனாலா அத 150 வய படுத்துக்கிட்டே 150 பேரா காசா பணமா பாறா பாறா ஏய் கால கம்மியா சொல்றியா என்னடா கூட உள்ள இருக்கு 150 அதுல நீனும் ஒரு ஆள் இப்பதான்டா தெரியுது பெட்டிக்கார தம்பி பெட்டியை வந்து தெருவுல தெரிய போற டடா எந்திரடா அவனுக்கு எந்திரச்சா ஏமா உட்கார போற என்ன வயசு கழுத வயசாச்சு மல்லாக்க படுத்துக்கிட்டு பாக்குற ஏண்டி லூசு பையமால ஒளந்து விடுவேன் எந்திரி எந்திரா எங்கிட்ட எந்திரிக்க ஏய் ஒழுக்கங்கட்டவனே பேசுற முதல்ல ஆளு நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் சரியில்லை ராதா செல்வி பாப்பமா பாப்போம் மோதி பாப்போம் இங்க உட்கார்ந்து இருக்க ஆண்கள் பெண்கள் அனைத்துக்கிட்ட கேக்குறேன் அத நானும் கேக்குறேன் வா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன் நான் ஜெயிச்சிட்டேனா உனக்கு பொண்டாட்டி மஞ்ச கயிறு கட்டி ஊருக்கு வர நான் ஜெயிச்சிட்டேனா உனக்கு 72வது புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு தரேன் 72வது புருஷனா ஏய் ஒத்த கணவர் கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா அவன் எந்த முள்ள அடக்கானோ அவனே அங்க ஓந்தொல்ல தாங்க மொத்தம் எங்க கிட்ட வரட்டிட்டு எங்களை போட்டு தாலி எடுக்கறாங்க அவன் புள்ள வீட்ல ராத்திரி ஜம்மதி படுத்துக்கறியா அழகுக்கு அறிவுக்கு அக்கா இங்க இருக்க வேண்டிய ஆளாடா ஆமா துடியாட்ட போடுவாங்க இரியா ஒத்த கணவரோட உத்து பார்த்து வாழ்ந்து கொண்டு ஈரசிலையோட இந்த கோயில்ல சத்தியம் பண்ணு நீ முதல்ல எந்த பொம்பளையோட தொடர்பால நீ சத்தியம் பண்ண மூடிட்டு வா லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது பத்துமா ஆம்பளை வர்க்கீங்களா நிறைய பேர் இருக்கீங்க என்ன பத்த சிங்கங்களா புள்ள சப்போர்ட் பண்ணுவீங்களா நன்றி நன்றி பெண் வர்க்கம்ல இவ்வளவு பேர் கலக்க சப்போர்ட் பண்ணுங்கடா கை தட்டுங்கடா அடிய சிங்கங்கள அலையல தமிழ்நாட்டின் கலாச்சாரமே அம்பட்டும் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத கேசுங்க அம்பட்டு பேர் பொண்டாட்டிய பக்கமா அடுத்த பொண்டாட்டிய பாருங்க எங்கயா பேசுற ஓ வர்க்கம் பேர் உட்கார்ந்திருக்காங்க நாடு ஆம்பளை வர்க்கம் பொம்பளை தான்டா நாடு மோதி பாப்பா பரவாயில்லை ஒன்னட்டு நான் மேடல முண்டமா இருக்கிறேன் ஒன்னை இட்டு நான் அவள கட்டையா சுத்துனால பரவாயில்லடா அங்க வர நாக்க தொலை வரதா பாரு ஒன்னால அம்மன கட்ட எனக்கு நீ ஒரு சந்தேகமா இருக்கு நீ முண்டமா வேணாலும் ஆடுவ பொத்துக்கிட்டு வாக்கா பாத்துக்கிறோம் வா மோதி பாப்போம் நீ தானே அத்தை தண்டி இருக்குன்னு சொன்னது மூதேவி இத்த தண்டி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் முண்டை எனக்கு என்னமா அந்த ஆளு 70வது புருஷனா இருப்பானோ சொல்லுங்க மாமா நீங்களா இந்த செல்ல வைடா அவன் நோனி எரிக்க போதுடா ப்ரீபேர் வந்து துப்பாக்கி நீ சுட்டு நக்கிற போறா அப்படியே சின்ன பையன் பொளச்சிட்டு போறான் விடுவே உனக்கு என்ன நாள்ல காமிக்கிறேன் குண்டு சுட்டு கொடுத்துறேன் அவன் பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு ஏன்டா வேற தோடி நீ சாமான காமி குட்ட பாவனுக்கு எதுக்கு நல்லா தெரியும் போலடா அதான் ஜூம் பண்றாடா பாட்டுக்கிற பெட்டிக்கார தம்பி பாப்போம் மாடு புடி மாடா இல்ல ரேஸ் மாடா பாத்துருவோம் இல்ல மாட்டுல போதான்னு பாப்போம் ஆனா இது பெருமாடு மாதிரி தெரியலையே
பூஞ்சுட்டு மாடியா ஏய் மிருதங்காரன் என்னை கம்பெனி கொடுக்குறான் ஆள் நல்லா கிளாமரா அது இருக்கிறாங்க உன்னைய கம்பெனி கொடுத்து அவன் கை இழுத்து தெரியத்துக்க உனக்கு உங்க அப்பத்தானா எனக்கு வேற ஆள்றா பாப்பமுட ஆனா ஒரு விஷயம் போட்டியில தோத்தவன சும்மா விட மாட்டேன் போட்டில தோத்தன்னு வச்சுக்க உனக்கு போல உன் ஆளு முண்டை மாதிரியான நீ போடுறியா நான் போடுறேன் வா பாப்போம் என்ன சிங்க நீ ரெடியா இருந்து கமனமாக தெருவில் தெரிய போறீங்க 2 பேரும் நாய் இதுல கடிக்க போகுது முடிப்பா மாமா தம்பி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிடுங்க தயவு செய்து இதெல்லாம் போட வேணாம் ஏன்னா நம்ம ஊடகங்கள்ல நாங்க நகைச்சுவைக்காண்டி பேசுறோம் இதை வந்து கமாண்டை மட்டும் தயவு செய்து கட் பண்ணிடுங்க அதை சொல்லியாச்சு ஏன்னா நாடகமே பார்த்துருக்க மாட்டேன் வள்ளி திருமண நாடகமே பார்த்துக்க மாட்டேன் தாயோலிமாவே கழுவி ஊத்துவேன் என்னைய ராசமத்து போறவன் முக்காவாசி அவலத்தை ஊத்துறாங்க தயவுசெய்து ஊடகங்கள்ல ரொம்ப இதாக போடுறாங்க எடுங்க உங்களை யாரும் வேணான்னு சொல்ல கமாண்டுகளை கட் பண்ணிடுங்க தயவு செய்து ஆமா நல்லா இருப்பியா ஆஹா 10 ரூபாயில வைக்க துணி பட்டணத்தை சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல மாட்டி துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல மாறி அடி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா ராதா செல்வி என்னதான் ஆசை வந்தியா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா ராதா செல்வி என்னதான் நோக்க வந்தியா அடி 10 ரூபாயில வைக்க துணி பட்டணத்தை சிலுக்கு பக்குவமா எடுத்து தார பக்கத்துல மாறி என்னையா அது அதானே ஆஹா ஏறி அடிக்கிறானா நீ ஏறன விட புடி தள்ளி விடுறீங்க வேணாம்னு தள்ளுறடா ஏய் விடுப்பா அதெல்லாம் புடிமான தானே புடிச்சு போறாங்க விடு குத்தடி குத்தடி சைடுலக்கா உன்னை குனிஞ்சு குத்தடி சைடுலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா என்னையா மண்டபமானு பாக்குறியா அதான் எங்க உண்டி வாய் வைக்கிறேன் வாய் ஊரா மசலா இருக்கும் போத எடியா போத ஏமா ஒரு சேவி மண்ண பிளேட் விடுவா 3 ரூபாய்க்கு வாங்க இல்லாம இருக்கு பெட்டிக்கார ரொம்ப கேவலப்படுத்துறானே என்னடா பெட்டிக்கார ஒண்ணு தெரிக்க போகுது என்னடா கடிச்சு இழுக்கவா சும்மா ரவி வேற எதுவும் நினைக்கிறேன் ஐயப்பா இவங்க வேற மாதிரி திட்டாங்கடா கடிச்சிருக்க அண்ணனுக்கு பல்லு வந்துரும்பா காது 2 மூலி உன்னை கட்டு வண்டி தாலி ஆனா இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வெக்க ஆகுதா ஆமா ஆமா பொசகட்ட பையல உனக்கு இந்த பொண்ண பொண்டாட்டி கேக்குதடா அப்படி போல தப்பு நெத்தியில போட்டு வச்சி
108 ஏத்திடுவாங்க ஒலையடா. அதானே சளி வாயில ஒட்டி தம்பி அது பெரட்டுறப்ப புரிஞ்சது. ஏற்கனவே பூரா தெரியுது, இதுல நீ மறைக்கிறியாங்க இழுத்து. வேணாம்டா, வேற மாதிரி பண்றா. நம்ம தண்ணியை போட்டுருவோம். தண்ணியை போடுறியா? தனித்தனியா நம்ம தனியா முத இந்த சரி பண்ணாத. ஐயோ பயிரை மொத்தத்தை கலைச்சிட்டாலடா. இவ கூட 5 நிமிஷம் நம்மளால இருக்க முடியல. எப்படா புரிஞ்சு வச்சு மேய்க்கிறியா? ஒரு ஆள் இல்ல. ஓ அது ஒரு ஆளா இருக்காதா, தைரியமா இருக்குங்க. அப்படி சொல்றியா? அரே ரமேஷ், எனக்காரி நீயாவது உறுதுணையா இருப்பியா? ஓகே, நான் இருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு மேலே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை 73ல சேர்ந்துருவானு பயமா இருக்கு. சரி சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படி ஒரு கவலை வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் ரமேஷ், பாத்துக்குருவேன். ஏ தந்தானா 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 விட மாட்டேன் வெட்டி தம்பி, விடக்கூடாது. நான் விடவே மாட்டேன். மாட மோதி பாப்பா. பத்த மாடு உச்சத்துக்கு வந்துருக்கு. கத்திரிக்கோள் காசு தந்தே போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேலே எட்டு கட்டி பாடு. எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன். நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலிக்கி குளிக்கி தன்னாடும் வருத்தி. வயசு வயலே வந்தாலா குரத்தி தன்னாலே சின்ன கண்ணா சிங்கார மண்ணா. நானும் எவரும் அறியாத சிரிக்க ஒருத்தி சிங்கார குரத்தி கலிக்கு குளிக்கும் தன்னாடும் வருத்தி.
சிறுக்கி ஓரத்தி. டேய் இதெல்லாம் ஒரு ஆட்டம்னு என்னடா இதை நீ பெருமையா நினைக்கிறியா? இது ஒரு ஆட்டமானே. இப்ப பாரு எங்க அக்கா எப்படி அக்கா கிருட்டு கிருட்டு இப்ப சுத்தும் பாரு ஆடுங்க. ரெண்டு நல்லா இருப்ப செவனேன்னு முட்டை மண்டையில மசிலே காண என்னையாண்டா எடுத்து தேர்ல எடுத்து திருவிழா விடுற. சிறுக்கி ஒருத்தி சிங்கார பொருத்தி உடனே கூட ஆட்டம் ஜொலிச்சு எடுத்துருச்சியா? ஆமா வரட்டு இந்த மாடு நம்ம பிடி விடாம விடவே கூடாது. ஆமா அடுத்த போடு நெக்ஸ்ட் கிளப்புவோமா? எப்படி? இதோ முந்தி முந்தி விநாயகனே கோடி
ஆட்டமா அவன் கிறண்ட கால துண்டா இடிங்கிருவேன் ஒழுக்கமா ஆடுறப்பாங்க ஆடின மாதிரியே சொல்லி கொடுத்த ஆட்டம் ஆடினாங்க. ஏன் அதே மாதிரி அல்ல நீ முண்டை மாடுவியா முண்டை மூடிக்கிட்டு உட்காரு நானே ஜாலி தள்ளி போய் கிடக்குறேன். இந்த ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்டா, மாதம் மும்மாறி மழை பெய்யணும்டா, இந்த ராதா செல்வி காலை தூக்கணும்னு உட்காந்துருக்க அன்பு பெரியவர்களே, 2026 உங்களுக்கெல்லாம் கனவு கன்னியாத்துக்களை போறேன். ஏண்டா மதனு அவங்களுக்கெல்லாம் கனவு கண்ணி, உங்களுக்கு பேசாம இருக்கா தம்பி. சரி சாமி அழைப்போமா? பிடிங்க மாமா. ஆமா வீட்டுக்காரே வர மாட்டார், சாமி எப்படி வரும்? ஏங்கா பூதி இருக்க சும்மா மாமா இல்லையா உனக்கு? ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி, பாடி வந்தேன் பாடி வந்தேன் பால்வடிக்கும் பூவ, நான் இருக்கும் கோவிலுக்கு நாடு மது தீவ. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி, ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி, ஆடி வந்தேன் பால்வடிக்கும் பூவ, நான் இருக்கும் கோவிலுக்கு
ஏய் ராதா செல்வி நம்பர் 1 எதுலனே சோறு திங்கிற உன் குடும்பத்துல என்னடா இப்படி கிளம்பிட்டாங்க? ஏய் உள்ள வருங்கால ரசிகர்கள் உண்மைக்குமே கரகாட்டம்லாம் ஆடுறது ரொம்ப சிரமம். அதில் எல்லாம் இந்த கரகாட்டம் ஆடுறவங்களாம் எப்படி பாவம் அவ்வளோ சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுறாங்களா சத்தியமா உங்களுக்கு தான் முதல் மரியாதையே கொடுக்கலாம். ரொம்ப பாவம் அசூர தொழில் அவங்க தொழிலெல்லாம். அதுவும் ரோட்டில் எங்களுக்கெல்லாம் மேடை அமைச்சு ஆமாம் ரொம்ப சக மரியாதையோடு எங்களெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க. ஆனால் அந்த கரகாட்டம் ஆடுறவங்க அவங்க ஒரு தெருக்கூத்து மாதிரி தெருவில் நின்று ஆடி மக்களை சந்தோஷப்படுத்தாங்க. எல்லா கலைஞர்களுக்குமே கிராமத்தார்கள் நீங்க மரியாதை கொடுக்கணும். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியா, கரகாட்டமா, பாடல் கச்சேரியா, ஒரு சில பேர் மேடைகளை போட்டு இந்த நாடக கலை, கரகாட்ட கலை எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சி அதெல்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் தயவு செய்து தடை பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் நாங்களும் உங்க சொந்தங்கள் மாதிரி தான். எல்லா தொழிலையும் சக தொழிலா நினைக்கணும். ஆமா, அதே போல நம்மளை வாழ வைக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆமா, நல்லா படிக்கணும். தாய் தாப்பை சொல்ல கேட்கணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம். ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப இந்த விளாத்திக்குளம் சம்பவங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது பெண்களுக்கு ஒரு உதாரணம்னா கூட்டிட்டு போற குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு பத்திரமாவே கூட்டிட்டு வாங்க. அதோட நமக்கு வேற வேலை எதுவுமே கிடையாது. ஆமா, குழந்தைகள் பெண் குழந்தைகளை ரொம்ப பத்திரமா 2 வயசு பிள்ளைய கூட விட மாட்டேறாங்க. ஆமா, புதிய நபர்கள் யாராவது வந்தா இளைஞர்கள்லாம் ஏன் என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஊருக்குள்ள புதுசா வந்தா ஊருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிங்க. தயவு செய்து என்னையெல்லாம் தூக்கி போட்டு ரேப் பண்றேன்னு சொல்லிட்டு திரியுறாங்க. அப்பா அவன் தான் செத்துருவான். கவலை வேண்டாம் ராதா செல்வி. 1000 உறவு இருந்தாலும் நம்ம உறவு எப்படியும் போயிடக்கூடாது. நல்ல உறவு தான். அதனால மனசுல கூப்பிட்டீங்களா? இப்படி எத்தனை பேர்ட்ட போன யாருக்கு யாரடா சொல்ற? எங்க அக்கா பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன். சரி இல்ல பெட்டிக்கார வாயை மூடிட்டான் என்ன தெரியலையே. இருக்கட்டும், சொல்லுங்க உங்க காதல. நீ கனவு கண்ணியா இருக்க உங்களை ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க இந்த அளவுக்கு உழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல நம்ம இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு அந்த கரகாட்ட தொழிலாளர்கள் நல்லபடியா கலைஞர்கள் சிறப்பாக நல்லபடியா வாழணும். அதே போல எல்லா கலைஞர்களும் நம்ம கிராமத்தில் மதிப்பாங்க. அதே போல நானும் உங்களை மதிச்சு நீங்க ஒத்தையிலே வாழ்றீங்கன்ற காரணத்தினால உங்களுக்கு துணைக்கு ஒரு புள்ள கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப டேஞ்சர். கற்ப பைய வெட்டிட்டாங்க. விடுக்கா பைய பரட்டி போட்டு கட்சி சார்பாக இதில் என்ன செய்வேனா எனக்கு ஒரு சின்ன பையத்தை கொடுத்துட்டு போனியா. ஆமாம், வடக்கு தெரு முனிய பாய்ஸ் வடக்கு தெரு முனிய பயலுகடா. அதான் இது கேபிடி சுல்லா அவன் கேபிடி சுல்லா அன்பு தம்பி ரசிகர்கள் சார்பாக அந்த காதல் பாட்டு பாண்டியலங்க. நீ சுல்லா அப்ப நான் சொல்லியாடா. சொல்லி நன்றி தெரிந்து கொண்டு காதல் எடுத்து சொன்னா ஏத்துக்கிறீங்க. காதல் அருமையான காதல சொல்லுங்க. சொல்றேன். கண்கள் என்று முன்னே தேடும் கவிதை பாட தோன்றும் கன்னி பெண்ணை வாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா ராதா முத்தம் ஒண்ணு தாமா. கண்கள் என்று முன்னே தேடும் கவிதை பாட தோன்றும் கன்னி பெண்ணை வாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா. கண்கள் என்று முன்னே தேடும் கவிதை பாட கூடும் கன்னி பொன்னி வாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா ஆசை முத்தம் ஒண்ணு தாமா. என்னை பார்த்ததும் உன்னை நடையும் மாறுதே இடையும் மாறுதே. என்னை பார்த்ததும் உங்கள் நடையும் மாறுதே இடையும் மாறுதே. கண்கள் சிவக்கவே காதல் காட்சி காணவே காட்சி காணவே. நீயும் நானும் சேர்ந்து சிரிக்கும் காட்சி தோன்றுதே. நேரம் நம்மை சேர்ந்து வைக்க காலம் பார்க்குதே. நீயும் நானும் சேர்ந்து சிரிக்கும் காட்சி தோன்றுதே. நீயும் நானும் சேர்ந்து வாழ நேரம் பார்க்குதே. முத்து சிரிப்பது பூக்க புள்ளி கொடி
கண்கள் என்று உயிர் தேடும் கவிதை பாட தோடும் கண்டு கொள்ளிடாமா ஆசை முத்தமுண்டு தாமா ஆசை முத்தமுண்டு தாமா அருமையான காதல் உங்க காதல். நன்றி நன்றி நன்றி. உங்க காதல் எப்படி அதே மாதிரி என்னுடைய காதல். சொல்லுங்க பார்க்கலாம். கையை விட மாட்டீங்களே. உங்க ஊர் எது? இங்கதான் சோளங்குருணிதா. சோளங்குருணிதா. சோளங்குருணில இருந்து எங்க வருவீங்க? நானா ஏன் இங்க கரையப்பட்டிக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு. கரையப்பட்டிக்கு எதுல வருவீங்க? நானா வேன்ல வந்துருவேன். வேன்ல மட்டும் வருவீங்க? என்ன வண்டியில வருவீங்க? வண்டியில வருவேன், எதுலயும் வருவேன். அப்படியா? அந்த மாதிரி தான் போக கூடாது. ஏனாதி மட்டும் தான் போவேன். என்ன பாட்டு உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுப்பா. உனக்கு இனிமே செக்ஸ் பாட்டு தான் பாடு. பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க நீங்க ரொமான்டிக்கா பண்ணது. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை சண்டித்தான செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிக்கிறப்ப எதிரே சண்டித்தான செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிக்கிறப்ப எதிரே சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக